நம்ம மாரியம்மன் கோயிலோட மெயின் டே, ஸ்பெஷல் டேன்னே சொல்லலாம். எல்லாரையும் கூப்ட்டு நம்ம வீட்ல விருந்து வைக்கிற டே தான். அன்னைக்கு தான் பூச்சாட்டு பொங்கலும் நம்மளுக்கு வரும். பொங்கலுக்கு முந்தத்த நாள் நைட்டே மாவிளக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, காலையில முதல் வேலையா அத எடுத்துட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் தான் பொங்கல் வைக்கவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 7:30 அந்த டைம்லயே வீட்லருந்து கிளம்பிட்டோம். ஒரு 8:00 அந்த மாரி ஆயிடுச்சு கோயிலுக்கு ரீச் ஆகுறதுக்கு. 1 ஹவர் சாலிடா ஆயிடுச்சு பொங்கல் வச்சு முடியறதுக்கே. எல்லாருமே வந்து அந்த டைம்ல தான் வந்து பொங்கல் வச்சுட்டுருந்தாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்ட்டு வைக்கிறதுனால, இங்கேயே கெடாயும் வெட்டிருவாங்க. வெட்டுனதுக்கு அப்புறமா பொங்கலும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பிக்கலாம். நம்ம வந்து கெடாயெல்லாம் வெட்டல. நம்ம கறி தான் எடுத்திருந்தோம் கடையில. ஸோ பொங்கல் மட்டும் வச்சுட்டு மெதுவா கிளம்பிட்டு இருந்தோம். இந்த மாவிளக்கோட டிசைன் வந்து எங்க பெரியம்மா தான் பண்ணி குடுத்தாங்க. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல. இன்கேஸ் அவங்க வந்தாங்கன்னா, இன்னொரு தடவ நான் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். பொங்கல் வந்து ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. அ பொங்கி வர்றதுக்கே. அழகா வந்து பொங்கி வந்துருச்சு. வெண்பொங்கல் தான் வச்சிருந்தோம். ரெடி ஆனதுமே சாமிக்கு படைச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த டே நைட்டும் கோயில்ல ஃபங்ஷன் இருந்தது. அதையும் ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.